சென்னை 2008 கல்லூரி முதல் நாள். கேம்பஸ் முழுவதும் புதிய முகங்கள். அர்ஜுன் விதி சில வார்த்தைகள் பேசும், சற்று சுசுபற்ற, ஆனால் கண்ணில் கனவுகள் நிரம்பியது. மீரா சிரிப்பால் எல்லோரையும் ஈர்க்கும் தன்னம்பிக்கை கொண்ட புத்திசாலித்தனமானவள். முதல் நாள் வகுப்பில் ஆசிரியர் அனைவரையும் தங்களை அறிமுகப்படுத்த சொல்கின்றார். மீரா எழுந்து நின்று புன்னகையுடன் சொல்கிறாள், நான் மீரா. கனவுகள் மட்டுமல்ல, அதனை உண்மையாக்கும் சக்தி வேண்டும் என நம்புகிறேன். அவள் குரலில் வகுப்பறையில் கவர்ந்தது. அர்ஜுன் அவளை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனசிலே என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு சிரிப்பு ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். 2 மேஜை இடைவெளிதான் இருந்தாலும் அவன் மற்றும் அவள் உலகங்களில் வெகு தூரம் போல் இருந்தன. அந்த நாளில் அவர்களுடைய கதை மெதுவாக தொடங்குகிறது. கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்த சில வாரங்கள் கழித்து மீரா எல்லோருடன் பேசிக்கொண்டு பழகுவாள். ஆனால் அர்ஜுன் அமைதியாக பின்பக்கம் உட்கார்ந்து குறிப்புகள் மட்டுமே எழுதி கொண்டிருப்பான். ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்தது. கேன்டீனில் எல்லோரும் குவிந்திருந்தனர். மீரா தண்ணீர் பாட்டில் இல்லை. அவள் சற்று சுற்றி பார்த்தது. அர்ஜுன் கையில் பாட்டில் தெரிந்தது. அவள் சிரித்தபடி, எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்றாள். அர்ஜுன் சற்று தயங்கி பாட்டிலை கொடுத்தான். அவன் குடித்து முடித்து, தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது என்று சிரித்தாள். அந்த சிரிப்பு அர்ஜுன் மனசிலே ஒரு தடமிட்டது. அதற்கு அடுத்த நாளில் கணிதத்தில் அர்ஜுனுக்கு சந்தேகம் புரியவில்லை என்று கவலைப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். அதை கவனித்த மீரா அவன் பக்கம் வந்து, எனக்கு மேக்ஸ் நல்லா வரும், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா என்று கேட்டாள். அந்த தருணம்தான் அவர்களின் நட்பு ஆரம்பமானது. சிறு சின்ன உரையாடல், கேன்டீனில் சேர்ந்து சிரித்து கொண்டே வகுப்பறையில் நோட்டை பரிமாறுவது, இல்ல ஒருவருக்கொருவர் பழக்கமாக முகமாக இல்லாமல் பெருமதியான இடம் மாற ஆரம்பித்தார்கள்.